ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் கல்யாண வீட்டுக்கு போனால் நம்ம ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குற இந்த ஸ்வீட்டையும், அதே மாதிரி ஹோட்டலுக்கு போனாலும் ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய இந்த ஸ்வீட்டையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு இப்போ இந்த கடாயில் இது போல் உருக்காத நெய்யாக 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே எண்ணெயும் நான் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதும் முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். லைட்டாக முந்திரி வறுபட ஆரம்பித்ததும் உலர் திராட்சையும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நான் தனியாக நெய் எண்ணெய் எதுவும் இல்லாமல் வெறும் முந்திரி திராட்சையை மட்டும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். ஸ்டவ்வை இதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ரவையை சேர்த்துட்டு வறுத்துக்க போகிறோம். 1 கிளாஸ் அளவுக்கு ரவை நான் எடுத்திருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ரவையை கலர் மாறாமல், அதாவது தீயாமல், நல்லா ரவையோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும். குறைஞ்சது 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு ரவையை நல்லா வறுக்கணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு ரவையை நல்லா வறுத்துக்கிட்டேன். ரவையோட கலர் மாறக்கூடாது, ஆனால் நல்லா வறுபட்டுருக்கணும். அந்த மாதிரி பார்த்து வறுத்துக்கோங்க. எந்த கிளாஸில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கிளாஸில் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ரவையை வறுக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே தண்ணியும் நம்ம ஒரு பக்கம் சைடில் சூடு பண்ணி சேர்க்கும்பொழுது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சுடு தண்ணி தான் சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கேசரி கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இப்போது எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் ஃபுட் கலர் நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா இந்த மாதிரி அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும். அப்போ ரவை இன்னும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா தண்ணியும் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ரவையும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ரவை, தண்ணி, சர்க்கரை 3யும் ஒரே கப்பில் அப்படி இல்லைனா கிளாஸில் நீங்கள் அளந்து சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை நம்ம சேர்க்கலாம். ஆனால் இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல், கல்யாண வீட்டில் சாப்பிடக்கூடிய ஸ்டைலில் நம்ம கேசரி பண்ணுறோம். அப்போ ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் இப்போது நான் 1 கப் ரவைக்கு 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துருந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இது கூடவே வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கிறேன். உருக்காத நெய் 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு திரும்பவும் மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும். சர்க்கரையை சேர்த்ததுக்கு அப்புறமும் நம்ம ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு குக் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா கெட்டியான பதத்துக்கு கேசரி வரும். அப்போ சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் கேசரி கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். சுட சுட இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி கொடுத்தோம்னா வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தீங்களா, இல்லை வீட்டில் நீங்கள் செய்யவே இல்லை, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, எப்பயும் போல் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த கேசரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.